வாடா. நான் வந்து கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு. எங்க பாத்துக்கிறேன்? வெளியூர்ல. உள்ளூர்ல எல்லாம் பொண்ணு கிடைக்கல, வெளியூர்ல தான் பொண்ணு பார்க்கணுமா? ஓ, உனக்கு உள்ளூர்ல பொண்ணு வேணுமா? அப்படிதான் போன வாரம் கீதான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணோட அம்மாவை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரிடா கீதா பார்த்தான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ஏரியால ரேகான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். ரேகாவோட அம்மாவை கரெக்ட் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எல்லா வீட்லயும் கைய நினைச்சிருக்க. ஆனா எல்லார் வீட்டுல தண்ணி இருந்தா கையை நினைக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன், நீ எல்லா வீட்லயும் கைய நினைச்சிருக்க. டேய் அப்பா, இந்த ஊர்ல நான் பார்க்க மாட்டேன்டா அப்பா, நான் வெளியூர்ல தான்டா பாப்பேன், இந்த ஊர்ல பார்க்க மாட்டேன். இங்கதான் பொண்ணை கட்டியாங்க, வெளியூருக்குலாம் போக கூடாது, சரியா? நான் வெளியூர் பொண்ணதான் கட்டுவேன். அப்படியே கட்டுவியா? ஆமா. அப்ப உனக்கு சொத்து தர மாட்டேன், ஏய் சொத்து எழுதிக்க மாட்டேன். ஏய், நம்ம இருக்கிறதே வாடகை வீடுடா. ஹவுஸ் ஓனர் தெரிஞ்சா உன்னை திட்டுவான்டா. நான் கல்யாணம் பண்ணணும். அப்ப உங்க கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். வந்துடாதன்னு சொல்றதுக்கு தான் நான் வீட்டுக்கு வந்து சொன்னேன். தயவு செய்து என் கல்யாணத்துக்கு நீ வந்துடாத. நான் வருவேன்டா, வந்துடாதடா. சொன்னாலும் நான் வருவேன்டா. ஏய் சொட்டையப்பா, வரக்கூடாதுடா. நான் வருவேன், நீ எங்க வர? வா போலாம், நானும் வருவேன். ஏய், நான் கல்யாணமே பண்ணலாம், போடா. அந்த பொண்ணோட பேர் சொல்லு. பொண்ணோட பேரா? பொண்ணோட பேரு ரமேஷ். அது பொண்ணுடா, ஆம்பளடா அது. ஏய் ஆமாடா, பொண்ணை நான் கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை நீ விட மாட்டடா. அதனால தான் நான் ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்.